முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்து விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய குறிப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட இன்றைய தொகுப்பு, மும்பையில் கடந்த ஆண்டு சுமார் 2,00,000 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு இருந்தன. இந்த ஆண்டு சுமார் 20 லட்சம் விநாயகர் சிலைகள் வரை வைக்கப்பட்டு உள்ளது. இது கணபதியினுடைய சிறப்பு என்பதை நாம் நன்கு அறிவோம். அவரை வணங்கி வாழ்க்கையிலே வெல்வோம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 2/4/2024 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் பங்குனி 20வது நாள். ஒப்பிலியப்பன் கோயில், சீனிவாச பெருமாள், சூர்ணாம்பிகை, திருவெல்லாரை சுவேத்தேத்ரி நாத பவனி, தொட்டியம் காளியம்மன் தேர். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. திதி அஷ்டமி மாலை 3:49 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் மாலை 6:42 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. சந்திராஷ்டிரம் அடைகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், சனி தன் நட்சத்திர மாற்றத்தை குருவில் புகுந்து விட்டார். இதுவரையில் சதயம் என்ற நட்சத்திரத்தின் கீழ் சஞ்சாரம் செய்த சனி இப்பொழுது பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழ் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அதனால் பணமழையில் நினையும் ராசி, அதிர்ஷ்டகார ராசிகள் இவர்கள்தான். சனி பகவான் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைகின்றார். இது குரு பகவானின் நட்சத்திரமா. இதனால் அனைத்து ராசிகளும் தாக்கம் ஏற்பட்டால் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றன. நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார். நவ கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார். சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் தற்போது பயணம் செய்து வருகிறார். சனி பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கர்ம நாயகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளையும் தீமைகளையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியதிலே வல்லவர். அதனால் இவரை கண்டாலே அனைவரும் அச்சப்படுவார். இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசியிலே பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே சனி பகவான் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே நுழைகின்றார். இது குரு பகவானின் நட்சத்திரமாகும். இதனால் அனைத்து ராசிகளுக்கு தாக்கம் ஏற்பட்டாலும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றன. அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷ ராசி. சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.
நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி. சனி பகவானின் நட்சத்திரத்தின் இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாள் வேலை முடிவடையும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அடுத்தது மிதுன ராசி. சனி பகவானின் நட்சத்திரத்தின் பெயர்ச்சி உங்களுக்கு மங்களத்தை கொடுக்க போகிறது. ஏப்ரல் முதல் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போகிறது. அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மற்றவரிடம் மரியாதை கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அனுகூலமாய் நடந்து கொள்வார். உடல் ஆரோக்கியத்தில் முன்பு இருந்ததை விட தற்போது முன்னேற்றம் இருக்கும். சனி பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மிக நல்ல நிலைமையிலே உங்கள் முன்னேற்றம் இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் வந்து ஜோதிட அறிவை மட்டும் ஊட்டாது, உங்களுக்கு உண்டான வழிகளையும் காட்டுகின்ற வல்லமையும் இதற்கு உண்டு. அதனால்தான் ஜோதிடத்தை வேதத்தின் கண் என்று நம் முன்னோர்கள் அழைத்தார். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலன்கள் வெளியிடப்படுகிறது. அதை கேட்டு அன்பர்கள் நிறைந்த பலன்களை பெறலாம். தங்களை முன்னதாகவே தயார்படுத்தி கொள்ளலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலனும் தினப்பலனும் சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு அன்பர்கள் பெரிதும் நன்மையை அடைவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. துளியும் சந்தேகம் இல்லை. எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, கடைசி பகுதியாக திகழ்கின்ற அடுத்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் ஏற்படும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும். இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த இழுபறி நீங்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த இழுபறி நீங்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் ஏற்படும். காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும். இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை தரும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். எதிலும் கவனத்தை செலுத்த வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. வாகனங்களை இயக்கும் போது அதிக கவனத்தோடு இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை மனதிலே நிறுத்துங்கள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள்.
குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். மதிப்பு கூடும் நாள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். மதிப்பு கூடுகின்ற நாளாக இது இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புது முயற்சிகளை தவிர்க்கவும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். மற்றவருடன் வீண் விவாதம் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்தவோ கடையை சொந்த இடத்துக்கு மாற்றவோ நினைத்தால் இன்று அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். மகான் ஷீரடி சாய பாபாவை வழிபடுவதால் மன அமைதியை பெறலாம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளை தவிர்க்கவும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கேட்டை ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்தவோ கடையை சொந்த இடத்துக்கு மாற்றவோ நினைத்தால் அதற்கான முயற்சிகளை இன்று இறங்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வந்து வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாளாக இது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும். கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவேன். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். இப்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். தாய் வழி உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் கூடுதலாக. நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகமும் அதிகரிக்கும். விறுவிறுப்பும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டும். அவசியம். ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் கூடுதலாகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளால் ஏற்பட்டு திக்கு முக்காட வைக்கும். சகோதரிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். அவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் வாய்ப்பு உள்ளதால் சற்று பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்கு முக்காட வைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். அவர்களுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்க.
விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றியே ஏற்படும். வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. இப்பகலுக்கு மேல் மற்றவுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளரும் சேர்க்கையும் உண்டாகும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள். வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் மற்றவுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய சேர்க்கையும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் விவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம். அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் விவாதம் வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விவாதம் வேண்டாம். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சகோதரர்கள் வகையிலே அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். மகாலட்சுமியுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் வகையிலே அலைச்சலும் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். மகாலட்சுமியுடைய வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள். உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள். உறவினரிடம் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வெங்கடேச பெருமானை வழிபடுவதன் மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புது முயற்சிகளை தவிர்க்கவும். எதிலும் பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மற்றவுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளருடன் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள். அவசியம் முதலீடுகளில் கவனம் தேவை. பொறுமையுடன் காரியங்களை இன்றைய அளவிலே நீங்கள் செய்ய வேண்டும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை கனிவோடு நடத்த வேண்டியது அவசியம். முதலீடுகள் கவனம் தேவை. பொறுமையுடன் இன்றைய நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எண்ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று
நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.